புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி கிளப்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, அது குறித்து உலக தாய்ப்பால் தினத்திற்கான நலத்திட்டங்கள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அது குறித்து மேலும் விவரங்களுடன் நமது களப்பணியாளர் ஜகுபர் அலி அவர்களுடன். புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நமது சேனலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதியதாக புதுக்கோட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. இதில் நம்ம முன்னாள் வைஸ் சேர்மன், பொறுப்பு சேர்மனாக பதவி வைத்த அருமை சகோதரர் அண்ணன் எஸ்.ஏ. சேட் என்ற அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரோட்டரி சங்க தலைவராகவும், மணிகண்டன் அவர்கள் செயலாளராகவும், மரியாதைக்குரிய கன மோகன் ராஜா அவர்கள் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து புதிதாக 30 உறுப்பினர்களை இணைத்து அந்த 30 உறுப்பினர்களுக்கும் இந்த ரோட்டரி கிளப்பிலே இணைக்கப்பட்டார்கள். இதுவரை நடந்த ரோட்டரி கிளப் இணைப்பு விழாவிலே ஒரு தலைவர் பதவி ஏற்கும் போதே 30 புதிய உறுப்பினர்களுடன் பதவியேற்ற நிகழ்வை பெருமையாக அங்கு முன்னால் இருந்த ரோட்டரி சங்க தலைவர்களும், கவர்னர்களும், துணை கவர்னர்களும் அவரை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமும் என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், பாசத்துக்குரிய சகோதரர் அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல், இந்த புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி கிளப்பிலே தன்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டது மிகுந்த மகிழ்வையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. இந்த நிர்வாகிகளுக்கு மேலும் ஒரு ஊக்கத்தையும் அளித்தது என்றே சொல்லலாம். தன்னை இணைத்து கொண்ட பிறகு அவர் ஆற்றிய உரையிலே, நானும் இந்த கிளப்பில் இணைந்துள்ளேன். இனி இந்த சங்கத்திற்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இயல்பாகவே உதவி செய்யக்கூடிய மனநிலையில் உள்ள அமைச்சர் அவர்கள், இந்த ரோட்டரி சங்கத்திற்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உங்களுடன் இணைந்து செயலாற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியது என்னை போன்ற புது உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்ததாக புதிய உறுப்பினர்கள் பெருமை கொண்டார்கள். அந்த ரோட்டரி சங்கத்திலேயே முதல் நிகழ்வாக உலக தாய்ப்பால் தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இதை ஒவ்வொரு வருடமும் ரோட்டரி சங்கம் சார்பாக கொண்டாடுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக புதிதாக பொறுப்பேற்றவர்கள் புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனையிலே இந்த நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தனர். தாய்மார்களுக்கு, குழந்தை பெற்ற பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் அவசியத்தையும், அந்த தாய்ப்பாலினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும், அது எவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு முக்கியம் என்பதையும் மிகவும் தெளிவாகவும் அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு விளக்கி கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறு உதவிகள் செய்தும் அதை பெரிதாக மக்கள் மனதில் நிற்கும்படி செயல்படுத்தினார்கள். அந்த குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருந்த அந்த இலவச உபகரணங்களை ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் தாய்மார்கள் பெற்று சென்றார்கள். அதைத் தொடர்ந்து மறுநாள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே உள்ள இரத்த தானம் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி கிளப் மற்றும் அன்னவாசல் ரோட்டரி சங்கம், புதுக்கோட்டையிலே இன்னொரு ரோட்டரி சங்கம் என 3 சங்கங்களும் சேர்ந்து இந்த இரத்த தான விழாவை கொண்டாடினார்கள். இந்த இரத்த தான விழாவிலே சங்கத்திலே உள்ள பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இரத்தம் தானம் செய்ததோடு மட்டுமல்லாமல் சுமார் 35 முதல் 40 பேர் வரை இரத்த தானம் செய்தார்கள். இந்த நிகழ்வையும் தலைவர் அப்துல் ரஹ்மான் என்ற எஸ்.ஏ. சேட் அவர்களும், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் கன மோகன் ராஜ் அவர்களுடைய தலைமை, அன்னவாசல் ரோட்டரி சங்க தலைவர் சின்னதுரை மற்றும் புதுக்கோட்டையிலுடைய இன்னொரு ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும்
உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த இரத்த தானத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி மகிழ்ந்தனர். அவர்கள் நடத்திய 2 நிகழ்வுமே ஆகச்சிறந்த நிகழ்வு என்றே சொல்லலாம். தாய்ப்பால் என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நோய் எதிர்ப்பு சக்தி, முதல் நோய்க்கான தடை. ஒரு தாய்ப்பாலின் அருமை தாய்ப்பால் இல்லாத குழந்தையோட வாழ்க்கையை பார்க்கும்போது தான் புரியும். இந்த தாய்ப்பால் கொடுப்பதினால் அழகு கெட்டுவிடும், எனக்கு தாய்ப்பால் ஊறலை, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குற தாய்மார்கள் எப்படி தங்களை மாற்றி கொண்டு தாய்ப்பாலை ஊட்ட வேண்டும் என்று மிக அழகாக மருத்துவர்கள் விளக்கி கூறினார்கள். அதே போல தானத்தில் மிக 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 சிறந்த தானம் இரத்த தானம். நாம் கொடுக்கக்கூடிய ஒரு இரத்த தானத்தினால் எத்தனை உயிர்கள் பலன் பெறும் என்பதையும் மிக அழகாக சொன்னார்கள். இந்த 2 நிகழ்விலே பேசிய மருத்துவர் சரவணன் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இந்த இரத்த தானத்தின் இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் எப்படி பயன்படும், வெள்ளை அணுக்கள் எப்படி பயன்படும், தட்டுகள் எப்படி பயன்படும் என்பதை மிக அழகாக விளக்கினார். நம்ம இப்போ சாதாரணமாக என்ன நினைப்போம்னா, இரத்த தானம் ரத்தம் கொடுக்குறோம், ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் தேவைப்படுது, அதை ஏற்றிடுவாங்க அப்படி தான் நினைப்போம். ஆனால் நானே அறிஞ்ச விஷயம் அன்னைக்கு அதுதான். இரத்தத்தில் ஒருத்தருக்கு வெள்ளை அணுக்கள் குறைந்தால் நம்ம கொடுத்த இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை மட்டும் எடுத்து ரத்தம் செலுத்துவாங்களாம். இன்னொருத்தருக்கு இரத்தத்தில் சிகப்பணுக்கள் கம்மியாக இருக்குன்னா அந்த சிகப்பணுக்களை மட்டும் எடுத்து செலுத்துவாங்களாம். சில பேருக்கு இரத்தத்தில் உள்ள தட்டுக்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த தட்டுக்களை மட்டும் பிரித்து எடுத்து செலுத்துவாங்களாம். இது உண்மையிலே நான் புதிதாக அறிந்த விஷயம், மிகவும் ஆச்சரியமான விஷயம். அப்போ நம்ம கொடுக்குற அந்த இரத்த தானத்தினால எவ்வளவு பலன் இருக்கு என்பதையும் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. மேலும் நம்ம அடிக்கடி இரத்த தானம் கொடுக்குறவங்களா இருந்தாலும் இதன் மூலியமாக புதிதாக ஒவ்வொரு முறையும் இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்பதற்கு ஏற்ப ஒவ்வொரு முறையும் நம்ம இரத்த தானம் கொடுக்கும்போது அந்த புது ரத்தத்தோடு நம்ம செயல்படும். நான் எல்லாம் சொல்லுவாங்க புது ரத்தம் பாய்ச்சணும், புது ரத்தம் பாய்ச்சணுண்டு. நம்ம பாய்ச்சலாம் வேணாம். இது மாதிரி இரத்த தானம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக புது ரத்தம் பாய்ஞ்சிரும். நம்ம கடவுளோட கிருபையில் எல்லாருக்கும் எல்லாமும் நடக்கணும்னு வேண்டி இந்த உரையை என்னையோட இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.